ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இடிஎல்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொரோனா காலத்தில் நிறைய பேர் வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் இறந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் நம்மளுக்கு வந்துட்டே இருந்தது. அந்த ஏன்னா இபிஎஃப்ல வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி விவரம் தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போனால் இன்சூரன்ஸ் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து ஸ்கீம் இருக்குது. 3 ஸ்கீமாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நம்ம போடுற ஆக்சுவல் அமௌண்ட்டு. அது இல்லாமல் அதுலேருந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம், ஒரு பென்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ்க்கும் பணம் ஒதுக்குறாங்க. ஸோ 3 ஸ்கீமாக இதை பிரிச்சுறாங்க நம்ம போடுற அமௌண்ட்டை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம போடுறது. பென்ஷன் அண்ட் இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ப்ளாயர்ஸ் கம்பெனி மூலமாக அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இடிஎல்ஐ ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்ட் இன்சூரன்ஸு. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1976லேருந்து. ஸோ அது வந்து ஒரு குரூப் பாலிசி மாதிரி. ஒரு எம்ப்ளாயர் வந்து நிறைய பேர், ஒரு 15 பேருக்கு மேலே என்னமோ மினிமம் எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி. அது எப்படி ப்ரீமியம் எடுக்கிறாங்கன்னா 0.5% ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏ எடுத்துட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் அதுக்கு வந்து லிமிட் வச்சுருக்காங்க. 75 ருபீஸ் ப்ரீமியம் நீங்கள் மந்த்லி பே பண்ணால் போதுன்னு. அது வந்து கம்பெனி தான் பே பண்ணுது, நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக அது வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறது. இது வந்து எம்ப்ளாயி வந்து ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறதுல அதான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேஜ் கேப் வந்து அவங்க 15,000 வச்சுருக்காங்க. ஸோ 15,000க்கு கீழே இருந்தாலும் ஒரு கேல்குலேஷன் போடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15,000. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருந்தாலும், எவ்வளோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாமோ பிஎஃப்க்கு, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 15,000. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கேப் பண்ணியிருக்கிறது வந்து 7 lakhs தான் பெனிஃபிட். அதுக்கு மேலே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ அதுக்கு ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு இதான் நான் சொன்னது. இபிஎஃப்ஓ ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து 12% ஆஃப் மேக்ஸிமம் 12%, இல்லைனா பேசிக் அமௌண்ட்டும் இருக்குது. மேக்ஸிமம் 12% ஆஃப் பேசிக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் வந்து எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாங்களோ அவங்களும் 12% தான். பட் அதை டிவைட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா பென்ஷன் ஸ்கீமுக்கும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு லம்சம் கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 58 இயர்ஸ்க்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிறீங்கன்னா பென்ஷன் ஃபண்டுக்கு அதுக்கு வந்து 8.33% ஒதுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து இது இன்சூரன்ஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூட் பண்ண சந்தாதாரர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது 0.5%, அது மேக்ஸிமம் வந்து ₹75 அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐ கேல்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க, இது வந்து 2020 வரைக்கும் இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த கேல்குலேஷன் இதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொடுக்குற பெனிஃபிட் வந்து 6 lakhs கொடுத்துட்டு இருந்தாங்க 2020 வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் அதான் நான் சொன்னேன், ரிவைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க எல்லா வருஷமும் பேஸ்ட் ஆன் தி நீடு. ஸோ அது மாதிரி ரிவைஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2021லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 12 months சேலரி வச்சு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 35 into ஆவரேஜ் மந்த்லி பிஎஃப் வேஜஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் மந்த்லி பிஎஃப் வேஜஸ் வந்து கேப் வச்சுருக்காங்க 15,000க்கு. ஸோ நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 35 கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5,25,000 வருது. அது இல்லாமல் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் அங்கே அக்யூமுலேட் ஆயிருக்குல்ல அதுலேயும். ஸோ அதுலேயும் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 1,75,000 வச்சு அதை வச்சு உங்களுக்கு வந்து 7 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க இன்கேஸ் வந்து பிஎஃப் மெம்பர் வந்து இறந்துட்டாங்கன்னா. ஸோ ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் பேலன்ஸ் இருந்ததுன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ சர்வீஸ் பீரியட் இது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 12 months இருக்கணும்னு சொல்கிறாங்க சர்வீஸ் பீரியட். பட் இருந்திருக்கணும், ஒரே கம்பெனியில் மாறி இருக்கக்கூடாது. பட் இதில் வந்து அது மாதிரிலாம் கிடையாது. 2021லேருந்து இப்போ மாற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா சர்வீஸ் பீரியடும் சேர்த்து 12 months உங்களுக்கு டோட்டலாக வந்ததுன்னா அதுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்வீஸ் லெஸ் தென் 12 months இருந்ததுன்னா கம்மியாக கிடைக்கும். அதுக்கும் வந்து கேப் வச்சுருக்காங்க 1.5 lakhs மேக்ஸிமம் கொடுக்குறதுக்கு. அது வந்து அதுக்கு ஒரு தனி கேல்குலேஷன் வச்சுருக்காங்க. 1.2 வந்து ஆவரேஜ் பேலன்ஸ். இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 18,000 வருது. அது இல்லாமல் 40% அமௌண்ட் எக்ஸஸ். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு 1 lakh வரைக்கும் சீலிங் வச்சுருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,80,000 வந்து கேப் வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு மாற்றிருக்கிறது பார்த்தா 2,50,000 வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது என்னன்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்வீஸ் லெஸ் தென் 12 months இருந்ததுன்னா. ஓகேவா? ஸோ இது வந்து ஹூ கேன் கிளைம், யார் வந்து கிளைம் பண்ண முடியும் பென்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்து பென்ஷனும் வரும், அது பிஎஃப் மெம்பராக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட நாமினிக்கு வந்து ஒரு பென்ஷனும் வரும்,
ஒரு லம்சம் இன்சூரன்ஸ் பணமும் வந்துடும். ஸோ 2 பெனிஃபிட் இருக்குது. ஸோ யார் கிளைம் பண்ணான்னா டைரக்ட் நாமினி. ஸோ நாமினேஷன் நான் சொல்கிறது பிஎஃப் யூனிஃபைடு அக்கௌண்ட் ஒரு ஒரு வெப்சைட் இருக்குது பிஎஃப்க்கு. அதில் போயிட்டு நீங்கள் வந்து யூனிஃபைடு அக்கௌண்ட் நம்பர் வச்சு யூஏஎன் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு நீங்கள் நாமினேஷன் பண்ணுற ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். அதில் வந்து இப்போ வேலை பார்க்குறவங்க நாமினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. டைரெக்டாக ஆன்லைனில் போயிட்டு அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக வந்து பென்ஷனோ இன்சூரன்ஸோ கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லீகல் ஹேர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நாங்கள் வந்து அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மைனராக இருந்தால் ஓகே, சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களை யார் இப்போ பார்த்துக்கிறாங்களோ அந்த கார்டியனுக்கு வந்து அந்த பணம் போய் சேரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 51F தான் நம்ம கொடுக்கணும். அது கூட என்னென்ன தேவைன்னு கேட்குறாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், நாமினேஷன் ஃபார்ம் வேணும். அப்போ நாமினேஷன் ஃபார்ம் அது வந்து ஒரு பிடிஎஃபாக வரும், அது நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைனா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கார்டியன் சர்டிஃபிகேட், இதெல்லாம் எது உங்களுக்கு இருந்தோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அண்ட் பேங்க் கேன்சல் செக் வேணும். அதில் தான் அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிங்க்கில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதை எப்படி சப்மிட் பண்ணணும்னா த்ரூ த எம்ப்ளாயர் தான். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு எம்ப்ளாயர் தான் வந்து கமிஷனர், ரீஜனல் கமிஷனருக்கு வந்து போய் சப்மிட் பண்ணி அவங்க கமிட்டிக்கு பிஎஃப்க்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கம்பெனியே கிடையாது, கம்பெனி இல்லை அப்படின்னா கெசட்டர் ஆஃபீஸ், மேஜிஸ்ட்ரேட்டு, இல்லை எம்பி, எம்எல்ஏ யாராச்சும் இவங்க மூலயமா சைன் வாங்கிட்டு, இல்லை பேங்க் மேனேஜர், எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜர் சைன் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் போய் சப்மிட் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா 30 நாளில் செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அவங்க லேட் பண்ணாங்கன்னா 12% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் 30 நாள் தாண்டிடுச்சுன்னா. ஸோ அது இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் சப்மிட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்காம விட்றாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி விச் கிளைம் ஃபார்ம் டு சப்மிட்னு தான். டிசீஸ்னால் இறந்து போனவங்க, ஸோ அதுக்கு வந்து நிறைய கிளாஸ் இருக்குது. இங்கே 4 வகையான இது கொடுத்துருக்காங்க. மெம்பர் டைட் வைல் இன் சர்வீஸ் பிஃபோர் 58 வயசுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அதுக்கு என்னென்ன ஃபார்ம் தேவை. அதே மாதிரி மெம்பர் டைட் வைல் இன் சர்வீஸ் ஆஃப்டர் 58 இயர்ஸ், 58 வயசுக்கு அப்புறம் இறந்துருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் தேவை. மெம்பர் ஹேட் நாட் கம்ப்ளீட்டட் 10 இயர்ஸ், ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெம்பர் டைடாவே. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் எந்த கேட்டகரியில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஃபார்ம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கணும், அதே மாதிரி இடிஎல்ஐ இன்சூரன்ஸ்க்கு இந்த 2 ஃபார்மும் கொடுத்தோம்னா அது ஃபைனல் செட்டில்மெண்ட் 3மே சேர்த்து கொடுத்தோம்னா. சில இதில் பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் மூணுமே சேர்த்து ஒரே ஃபார்மாக இருக்கும். ஸோ இது எந்த ஃபார்ம் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸில் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக எம்ப்ளாயருக்கு கண்டிப்பாக தெரியும், யார் வந்து எந்த கம்பெனியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து யூனிஃபைட் போர்ட்டல் நான் சொன்னேன். பிஎஃபோட போர்ட்டலில் போய்ட்டு நாமினி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், எப்படி நாமினியை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனேவே வந்து இப்போல்லாம் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கு, நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் நாமினி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த அலர்ட்டில் போயிட்டு ஃபைல் நவுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா நாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாமினேஷன் ஒரு ஆப்ஷன் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து எங்கே கொண்டு போகுதுன்னா அதுக்கு என்ன நாமினேஷனுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கு நீங்கள் நாமினேஷனாக போட போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் வேணும், ஃபோட்டோ, அவங்களோட ஒரு ஃபோட்டோ வேணும், அது இல்லாமல் பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும், ஐஎஃப்எஸ்சி கோடும் பேங்க் டீட்டெயில்ஸும் வேணும். ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆதார் டீட்டெயில்ஸ் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் நாமினி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு நாமினியை போட்டுருங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில். அப்படின்னா நீங்கள் வந்து நாமினி ஆட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் கேட்கும், ஃபேமிலி இருக்கான்னு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்த ரெட் கலர் மார்க் போட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் காமிக்க முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதார் நம்பர் வேணும், பேர் கரெக்டாக மேட்ச் ஆகணும், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலேஷன்ஷிப் போட்டு இங்கே அட்ரஸ் போட்டுருங்க. நிறைய பேருக்கு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. ஸோ இருக்காதுன்னா இதெல்லாம் விட்டுறலாம், நீங்கள் அப்புறமா கூட நான் வந்து பேங்க்கு அந்த டைமில் என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அது போட்டுக்கலாம். அதே மாதிரி மைனராக இருந்ததுன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அதை வச்சு கால்குலேட் ஆகி இங்கே கார்டியன் என்டர் பண்ண சொல்லும். ஸோ கார்டியன் டீட்டெயிலும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ அதான் பெஸ்ட்டுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஆட் ரோன்னு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா ஒரு ஃபேமிலி மெம்பரை போட்டு சேவ் ஃபேமிலி நம்பர்னு கொடுத்துடலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 பேரை ஆட் பண்ணியிருக்கேன். 3 பேரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3 ஃபேமிலி மெம்பரில் 4 பேர் இருந்தாங்கன்னா அப்பா அம்மா எல்லாரையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா போட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பர்சன்டேஜ் இங்கே போட்டுருங்க. சரி, நான் 20 நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன், 100% கேல்குலேட் பண்ணி அதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணி போட்டேன். நான் 3 பேருக்குறதுனால 30 30 14 போட்டேன்.
ஸோ சேவ் இதோட முடியறது இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் நாமினேஷனை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெண்டிங் நாமினேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணல ப்ராசஸ். அதில் வந்து இசைன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் போட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது எப்படின்னா ஆதார் சைட்டில் போயிட்டு வெரிஃபை பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நேராக போயிட்டு டூ யூ விஷ் டு ப்ரொசீட் ஃபார் சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆதாரில் வந்து உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் ஆதார் நம்பரை வச்சு உங்களை வந்து வேலிடேட் பண்ண சொல்லணும். அதை வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் சைன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாமினி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ நீங்கள் நாமினேஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நாமினி சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டீட்டெயில்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா கூட போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறது பேசிக் அவேர்னஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். எப்படின்னா இதை வந்து நான் சொல்கிறது நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் யூஏஎன் போர்ட்டலில் போய் கண்டிப்பாக பிஎஃப் சைட்டில் போய் என்டர் பண்ணி வச்சுருங்க. எந்த ப்ராப்ளமும் வராது ஃபியூச்சரில். அதே மாதிரி இடிஎல் இன்சூரன்ஸ் பற்றி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி வைங்க. இன்கேஸ் கம்பெனியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண எந்த ரீசனுக்குலாம் கம்பெனி உங்களை ரீச் பண்ண முடியல, தெரியலன்னா அப்படியே விட்டாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நிறைய பேர் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஎஃப் யூஏஎன் டீட்டெயில்ஸ்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி வைங்க. அதே மாதிரி அது இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் என்ன இன்சூரன்ஸு, உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன நீங்கள் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எழுதி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஏன்னா எப்போ எது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு மெயின் இது. அது இல்லாமல் நான் வந்து இந்த பிஎஃப் சைட்டில் போயிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸு. ஸோ இந்த இதில் தான் போயிட்டு நம்ம இன்கேஸ் இறந்துட்டாங்கன்னா டெத் கிளைம்னு இருக்குது பெனிஃபிஷரி. இது வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு போனோம்னா டேரெக்டாக வந்து இது வந்து எக்ஸ்பெக்டட் எரர் வருது. பட் நான் திருப்பி இது பண்ணுறேன். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூஏஎன் நம்பர் மெம்பரோட நம்பர் வந்து பிஎஃப் நம்பரை போட்டு ஆதார் பெனிஃபிஷரி யாரை நீங்கள் நாமினியாக போட்டிருக்கீங்க அவங்க டேரெக்டாக போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் பண்ண முடியலன்னா நாமினியில் போடலைன்னா 15F வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இது ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து எம்ப்ளாயர்கிட்ட சைன்லாம் வாங்கிட்டு போய் சப்மிட் பண்ணணும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ஃபார்ம் இதோட லிங்க்கும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ இது வந்து புதுசாக வந்த கெசட்டு. இதான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் 29/4/21 வந்திருக்கு. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் கேப் வந்து 7 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி 6 லட்சம் வந்தது, இப்போ 7 லட்சம் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்க போகுது எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரிவன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணாமல் டிலே பண்ணுறாங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா இங்கே போயிட்டு டேரெக்டாக நீங்கள் அவங்க நம்பர்லாம் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் பிஎஃப் நம்பர் வச்சு நீங்கள் டேரெக்டாக இங்கே கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிளைம் ஃபார்ம்ஸ் இந்த இதையும் நான் வந்து என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன கிளைம் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேஜ் சீலிங் இதான் வந்து இபிஎஃப் சைட்டில் தான் இருக்குது. ஸோ வேஜ் சீலிங் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் இடிஎல்ஐ ஸ்கீம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை பற்றி ஏதாச்சும் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறைய பேருக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இன்னும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும், ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 lakhs வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலமாக கண்டிப்பாக பெனிஃபிட் வரணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.